டாக்ஸ் பார்க்கிங் டேன்னு இது ஒன்று போடுறாரு. அதாவது நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னு போட்டுட்டு அது நாம் தமிழரை மீன் பண்ணி போடுறாரு. நீங்க இன்னைக்கு வந்து என்ன குறைப்பாங்க, இன்பாக்ஸ் ஓப்பன் அப்படின்னு போடுறாரு. அதான் நீங்க செய்தி போடுறது பெட்டி திறந்து இருக்குதுன்னு போடுறாரு. இது என்ன ஒரு கண்ணியம் மிகுந்த காவல்துறை அதிகாரி செய்கிற வேலையா சொல்லுங்க. தம்பி, சாட்டை துறைமுறைகளோட செல்போனை நீங்க அவுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எதெல்லாம் நீங்க அவுத்து பார்ப்பீங்கன்னு கேள்வி. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் போல ஒரு அந்த சிக்கல் ஆரம்பிச்சு விடுறாரு. டிஜிபி எல்லாம் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இது வந்து நடத்தை விதிகளுக்கு புறம்பா இல்லையா? அப்போ இது அந்த உயர் அதிகாரிகளும் இதுக்கு ஒத்துழைக்கிறார்களோ அல்லது ஒத்து ஊதுகிறார்களோ ஒத்து இசைக்கிறார்களோ? அப்ப நீங்க கடமை தவறிய காவல் அதிகாரி நான் பதிவிடட்டும் சொல்லட்டும். அதர்மம் சேனல்லையோ நீங்க அதுல இருக்கிற ஆட்கள் யாருமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. எதுக்காக எடுக்கலன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க அவரோட கையாட்களாக இருக்கிறது. திமுக அரசு வந்து இவரை தாங்கி பிடிக்கிறது. அப்ப திமுகவை நோக்கி ஒரு மனசாய்வு இவருக்கு ஏற்படுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவார் அவரு? திமுக சார்ந்த வழக்குகள் இல்ல திமுக சார்ந்த குற்றவாளிகளை வரும்போது ஒரு கனிவான பார்வையோட பார்க்க வாய்ப்பு ஏற்படுமா இல்லையா? ஒரு நீதிபதி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி என்னிடம் வரவேற்கும் அந்த வழக்கு எப்படி தீர்த்து கட்டுகிறேன் பார் என்று அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரிடம் பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். என்ன சார் காலையில செய்தியாளர் சந்திப்புல ஒரே கோபமா இருக்கு? என்ன இல்ல, கோவப்பட வேண்டியதுக்கு கோவப்பட்டு தானே தீரணும். ஒண்ணு கோவப்படணும், ஒன்னும் வெங்கடாச்சலபதிக்கு வேண்டுதல் பண்ணிட்டு வரலையே. நம்ம கோபம் வர போல நடவடிக்கைகள் இருக்கும்போது கோவப்பட வேண்டிய தேவை ஏற்படுது. இப்போ ஒன்னும் கோவப்பட்டு இல்லையா? நானு உங்களுக்கு புரியுது இல்ல? இல்ல, வழக்கமா அந்த கோபமான முகத்துல உங்களை பார்த்ததுல எப்பவுமே கொஞ்சம் சட்டில்டா தான் பதில் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னைக்கும் போல இல்லாம டக்குன்னு அதுவும் ஒரு அதிகாரியை குறித்து கோபம் அப்படிங்கிறப்பதான் அந்த ஒரு கேள்வி வருது. அது ஒரு பெரிய காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம்ல, அந்த நம்பிக்கை உடைப்படும் பொழுது வருகிற ஒரு கோபம் அது. இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சாதாரண குடியில ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படி செய்யும் போது நமக்கு அடக்க ஒண்ணாத ஆற்ற ஒண்ணாத ஒரு கோபம் வரதான் செய்யுது. அதோட வெளிப்பாடுதான் காலையில் நம்ம பேச வேண்டியதாயிடுச்சு. அப்படி ஒரு காவல்துறை நடக்கக்கூடாதுல்ல, அது வருத்தத்துக்குரியதுல. அது வந்து இந்த நாட்டின் அந்த அந்த சட்டத்தின் மீது நமக்கு சந்தேகம் ஏற்படுதுல. காவல்துறையில இருக்கிறவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற போல திமுகவிற்காகவோ அல்லது அதிமுகவிற்காகவோ வேலை செய்யலாம். திமுகவிற்காகவோ அல்லது அதிமுகவிற்காகவோ தான் வேலை செய்ய முடியுமா தவிர ஒரு காவலர் வந்து திமுகவோ அதிமுகவோ மாற முடியாது. அப்படி மாறுகிறார் ஒரு காவலர், நம்மளை காப்பாற்ற வேண்டிய காவலர் அப்படி மாறுகிறாரு, ஒரு காவல்துறையில ஒரு உயர் அதிகாரி அப்படி மாறுகிறாரு அப்படின்னு போதுதானே நமக்கு அந்த கோபம் வருது. அது என்ன போக்கை கொண்டு வரும்னு நீங்க பாருங்க. அப்படி போனா அது கடைநிலை காவலர் வரைக்கும் ஒரு கட்சி சார்ந்து இயங்குற மாதிரி வந்துடும். எல்லோருக்கும் ஒரு கட்சி சார்பு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு காவலராக இருக்கலாம், காவல் அலுவலகத்துல ஒரு தனிநபர் எழுத்து பணி செய்யறவராக இருக்கலாம், அல்லது வந்து உத்தரவுகளை பிறப்பிக்கிறவங்களாம் கொண்டு போய் கொடுக்குற மெசேஞ்சரா கூட இருக்கலாம். அவருக்கு எல்லோருக்கும் ஒரு கட்சியை ஆதரிக்கிற மனப்பான்மை இருக்கிறது, ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது மனப்பான்மை இருக்கிறது, ஒரு கட்சி சரியானது என்று சொல்லுகிற மனப்பான்மை இருக்குது. அது வரைக்கும் அது சரியானது, அதுல தவறு இல்லை. ஆனா ஒரு கட்சிக்காரரா எந்த ஒரு அரசு அலுவலரும் செயல்பட முடியாது. அதனால தானே கட்சி சங்கங்கள்ல அரசு அலுவலர் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி ஒரு கட்சிக்காரரை போலவே செயல்படுவதுன்றது எப்படி ஏற்புடையது? அதனாலதான் அந்த கோபம் வருகிறது. அப்ப அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை அந்த காவல்துறை அதிகாரிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை அவர் புரிந்து கொண்டாரா இது போன்ற சூழ்நிலைகளை இந்த பின்னால தவிர்க்கலாம். அப்போ வந்து திமுக அரசு சொல்லிதான் அவர் வந்து ட்விட்டர்ல இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல பதிவுகள்லாம் போடுறாரா? திமுக ஒன்னொன்னு கூப்பிட்டு எல்லாம் சொல்ல தேவையில்லைங்க. எதையுமே ஒரு செயல் திட்டம் ஒண்ணு கொடுத்தா போதும். இப்போ நீங்க கல்யாணம் பண்ணணுங்க அப்படின்னு ஒரு ஐயர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்க அவர் இந்த மந்திரம் ஓதணுங்க, அந்த மந்திரம் ஓதணுங்க, ஓமம் வளர்க்கணுங்க, சுத்தி வரணுங்க, அந்த பொருள் வேணுங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்ல தேவை. எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணிடுவாரு. நீங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான், கல்யாணம் நீங்க பண்ணி வைக்கணும் ஐயரேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் எல்லா வேலையும் பார்த்துப்பாரு. அது போல ஒரு செயல் திட்டத்தை கொடுத்துட்டா அது ஒரு எந்த அதிகாரியும் சரி அந்த செயல் திட்டத்துக்கு செய்யறதுக்கு ஒப்புக்கொண்டார்கள் அல்லது உட்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவர்கள் அதை செய்வார்கள். அது ஒன்னொன்னு கூப்பிட்டு இன்னைக்கு இது போட்டானே அது சொல்லு, அன்னைக்கு அதை போட்டாரே இது சொல்லுலாம் யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த புரிதலோட அவர்களே நடப்பார்கள். அதனால அதை ஒண்ணு சொல்றாங்கன்னா சொல்ல தேவையில்லை. என்னோட கேள்வி என்ன, நீங்க அப்படி இல்லைல்ல, அவர் அப்பழ் கற்றவர்ல, அவர் காவல் பணி செய்யறாருல, காவல் பணி செய்யறவருக்கு ட்விட்டர்ல என்னங்க வேலை?
அவர் காவல்துறை அவரோட ட்விட்டர் பக்கத்துல அவர் போட்டு வெளியிட்டு இருக்கிற படங்களை பாருங்க. நான் வழக்கறிஞரா ஒரு ட்விட்டர் கணக்கு வச்சிருக்கேங்க. என்னோட படம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் போட்டிருக்கிற படங்களை நீங்க பாருங்க. அதெல்லாம் அதுலயே அவருடைய உளவியலை சொல்லுது. அந்த படங்கள் அதுல இருக்கிறதே அவரோட உளவியலை சொல்லுது. அப்ப அவர் ஒரு சாதாரண ஒரு ஆளை போல, ஒரு காவல்துறைக்கான எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல் ஒரு சாதாரண ட்விட்டரை கையாளுகிறவர், சாதாரண முகநூலை கையாளுகிறவர் எப்படி சாமானியன் எப்படி இருப்பாரோ அப்படி இருப்பதாக தான் ஒரு மனோபாவம் இருக்கிறது. அது வருத்தத்தக்கது. அது காவல்துறைக்கு நல்ல போக்கு இல்லை. அது சரி கிடையாது. ஒரு நீதிபதி அப்படி போட்டுக்க முடியுமா? இப்ப இவர் காவல்துறை போட்டாருங்க, சரிங்க. ஒரு நீதிபதி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணி, என்னிடம் வரவிட்டும் அந்த வழக்கு எப்படி தீர்த்து கட்டுகிறேன் பார் என்று ஒரு நீதிபதி போட முடியுமா? போட்டா அவர் ஒரு சார்புடையவரா, ஒரு மனசாய்வு உடையவரா ஆயிடுவாரா இல்லையா? நான் இப்ப கேட்கிறேன், இந்த காவல் உயர் அதிகாரி கூட மனசாய்வோட தானே செயல்படுவார். இப்போ ஒரு சிக்கல் வச்சுக்கோ, ஒரு வழக்கு ஒன்று வருது. ஒரு வழக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு, ஒரு நபர் மேல குற்றம் சாட்டி ஒரு புகார் வருது. அந்த புகாரை பார்த்த உடனே ஒருவேளை அதுல நாம் தமிழர் தொடர்புடைய ஒரு பேர்ல ஒரு புகார் கொடுத்திருந்தா இவர் மனது என்னவாக வேலை செய்யும்? ஏற்கனவே இருக்கிற ஒரு வன்முறை, இருக்கிற வன்மம், கட்சி மேல இருக்கிற கோபம், இப்ப நடந்திருக்கிற சிக்கலை எல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு சார்போடு அந்த மனுவை, அந்த புகாரை கையாளுவாரா இல்லையா? மனித டாக்டரின் ஆஃப் பயாஸ்னு தனியா ஒரு பெரிய தலைப்பே இருக்குது. டாக்டரின் ஆஃப் மனச்சாய்வுன்னு பத்தியே நீதிபதிகளுக்கு எப்படி மனச்சாய்வு இருக்கக்கூடாது, அரசு அலுவலர்களுக்கு எப்படி மனச்சாய்வு இருக்கக்கூடாது. அதனால்தான் ஒரு நீதிபதி இருக்கிற நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியோட மகனோ மகளோ மனைவியோ போய் ஆஜராகி எந்த விதமான வழக்கும் வாதாடக்கூடாது. ஏன் ஒரு நீதிபதி இப்ப இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஒருத்தர் வழக்கறிஞர் நீதிபதி ஆகிறாருன்னா அவர் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கிற அந்த குறிப்பிட்ட பார்ல ஒரு நீதிபதியா இருக்க மாட்டார், இருக்கக்கூடாது. பார் இருக்கு. ஏன் இருக்குன்னா அவர் கூட வேலை செய்த நண்பர்கள் இருப்பாங்க, அவருக்கு சார்பா ஏதோ ஒரு உத்தரவு போட வேண்டிய இல்ல, ஒரு மனச்சாய்வு அவர் அறியாமலே கூட ஏற்படும். அப்ப அந்த மனச்சாய்வு ஏற்படக்கூடாதுன்ற காரணத்திற்காகத்தான் அப்படி வரக்கூடாதுன்னு போடுறாங்க. அதனாலதான் பையன் நீதிபதியா இருந்தா அப்பா ஆஜராகக்கூடாது அவர் முன்னாடி, அப்பா நீதிபதியா இருந்தா பையன் ஆகக்கூடாது, கணவன் தான் மனைவி அப்படின்னு ஒரு பெரிய வட்டாரமே வச்சிருக்காங்க. இன்னும் ரொம்ப இதுவா போனா, இப்போ ஒரே அலுவலகத்துல 2 வழக்கறிஞர் இருக்காங்க, ஒருத்தர் நீதிபதி ஆயிடுறாருன்னு வச்சுங்களேன், அந்த நீதிமன்றத்துக்கு நல்ல நேர்மையான வழக்கறிஞர், கூட வேலை செஞ்ச வழக்கறிஞர் போய் ஆஜராக மாட்டாரு. ஏன்னா ஒரே அலுவலகத்துல இருந்து போனோம், நமக்கு சாதகமா உத்தரவு போட்டுவாரு அப்படின்னோ, இல்ல அவருக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படலாம்னோ, சில பேர் நம்ம இந்த ஒரே அலுவலகத்துல இருந்தோம், நம்ம ஒரே மாதிரி உத்தரவு போட்டு போனோம் மத்தவங்க நினைக்க போறாங்கன்ற காரணத்திற்காகவாது நண்பரா இருக்கிற நீதிபதியா இருக்கிற நண்பர் நமக்கு எதிரான உத்தரவு போட்டுவார் கூட போக மாட்டாங்க. அந்த நீதிமன்றத்துல வழக்கு ஆஜராக மாட்டாங்க. நட்டம்னா ஒரு வழக்கறிஞருக்கு நட்டம் தான், ஆனா ஆஜராக மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நீதிமுறையை காப்பாற்ற மாண்பு, மனசாய்வை தவிர்க்கிற முறை. அப்படி மனசாய்வை தவிர்க்கிற முறை நீதிபதிகளுக்கு இருக்குன்னா ஏன் காவல்துறைக்கு இருக்காது? நாளைக்கு இவர் எப்படி கையாளும்? அப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் இப்ப திமுக இவரை தாங்கி பிடிக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்கள்ல திமுக அரசு இவரை தாங்கி பிடிக்கிறது. அப்ப திமுகவை நோக்கி ஒரு மனசாய்வு இவருக்கு ஏற்படுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணுவார் அவரு? திமுக சார்ந்த வழக்குகள் இல்ல திமுக சார்ந்த குற்றவாளிகளை வரும்போது ஒரு கனிவான பார்வையோட பார்க்க வாய்ப்பு ஏற்படுமா இல்லையா? இதெல்லாம் டாக்டரின் ஆஃப் பயாஸ்குள்ள இதெல்லாம் சைக்காலஜி, உளவியல் சார்ந்தது. அப்ப இதனாலதான் இதெல்லாம் தவிர்க்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அரசு அதிகாரிகள் ஒரு கட்சியோட தொடர்பு படுத்திக்கிறதோ, ஒரு சித்தாந்தத்தோட தொடர்பு படுத்திக்கிறதோ, ஒரு சங்கத்தோட கூட இருக்கக்கூடாது. அந்த கலை இலக்கியத்தை தவிர மற்ற சாதிய சங்கங்களோ அல்லது உங்களுக்கு வேறு விதமான சங்கங்களோ நீங்க சங்கத்துல சேரக்கூடாது. ஒரு சித்தாந்த அடிப்படையிலான சங்கங்களோட சேரக்கூடாது. இப்ப ஏன் அதை வச்சிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மனசாய்வு ஏற்படுத்தணும். அப்போ நான் இப்படி கேட்கிறேன், இந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஏன் அப்படி ஒரு மனசாய்வு ஏற்படலைன்னு நீங்க அவருக்கு ஏற்பட்டுச்சு நான் சொல்றேன். அதற்கு காரணமும் இருக்குன்னு நான் சொல்றேன். அரசியல் தாண்டியே நான் சொல்றேன். அவர் நானா நீயா பார்க்கலான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நினைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவரு 2ல 1 பார்த்தலான்னு ரோட்ல வேட்டியை வரிஞ்சுக்கிட்டு லுங்கியை மடிச்சு கட்டிட்டு சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி அவர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கிடையாது, அவர் ஒன்றும் ரவுடி கிடையாது. அவர் கையில மிக உயரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கென்று வரையறைகள் இருக்குது, அதற்கென்று செட் ஆஃப் ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, எப்படி நடந்தது நடத்தை விதிகள்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது
இவர் எந்த விதத்துல இப்படி நடந்து கொள்கிறார், இதை ஏன் மேல் பொறுப்புல இருக்கிறவங்க எந்த விதமான கேள்வி கேட்காம இருக்காங்க, எனக்கு விளங்கவே இல்லை. எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்ப இது ஐபிஎஸ் லாபி வேலை செய்தா அப்படின்ற கேள்வியும் அதுல சேர்ந்தே வருது. இதே போல எல்லா அதிகாரியும் பண்றாங்களா நீங்க பாருங்க. ட்விட்டர்லயோ அல்லது பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஒரு கணக்கு, ஒரு எண் வச்சிருப்பாங்க. நிறைய காவல் அதிகாரிகள் வச்சிருப்பாங்க. அதுல புகாரை பெறுவாங்க, இல்ல புகாருக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிதான் சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்றேன், இவர் ஒரு புகார் வரும்பொழுது இவன் என்னதான் பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு 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 காவல் அதிகாரி சொல்லுவாரே ஆனால், இவன் தான் குற்றம் செஞ்சிருக்கான் அப்படி காவல் அதிகாரி சொல்லுவாரே ஆனால், அப்புறம் தீர்ப்பு என்ன ஆகும்? தீர்ப்பு யார் முடிவு பண்ணுவா? அப்புறம் இவர் தான் குற்றவாளி, இவர் தான் கொலை செய்தாரு, இந்த குற்றத்தை செய்தாரு, அப்புறம் நீதிமன்றம் எதற்கு? ஏன் நீதிமன்றம் காவல்துறையும் நீதிமன்றத்தையும் தனித்தனியா ஏன் பிரிச்சு வச்சிருக்கு சொல்லுங்க? காவல்துறை தன்னுடைய ஆய்வுல, விசாரணையில யார் குற்றம் செய்தவர்கள் என்று தேடி கண்டுபிடித்து அந்த அறிவிப்போட, அந்த குற்ற விசாரணையோட அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அந்த தாக்கல் செய்த அறிக்கையின்படி உண்மையிலேயே அவர் குற்றம் செய்திருக்காரா இல்லையான்றது நீதிமன்றம் தனிப்பட்ட முறையில் அதை விசாரிக்கணும். ஏன்னா கம்ப்ளைனன்ட் cannot be a judge. யார் குற்றத்தை சுமத்துக்கிறாரோ அவரே இப்படி நீதிபதியா இருக்க முடியும்? அப்ப அவரே தானே கண்ண மூடி தண்டிப்பார். இதுதானே எளிமையான சட்ட கோட்பாடு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வருண் ஐபிஎஸ் அவர்கள் தன்னை இதோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறார்? தன்னை ஏன் ஒரு சிக்கலோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறார்? தன்னை டிபார்ட்மெண்டோடு, தான் சார்ந்திருக்கிற காவல்துறையோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு சாதாரண ஒரு கீழே இறங்கி சண்டை போடுகிற ஒரு நபர் போல எதற்கு தன்னை சாதாரண மக்களோடு இப்படி தொடர்பு படுத்திக் கொள்கிறார் கேள்வி இருக்குல்ல. அதை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சாய்வா செயல்படுறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது. இன்னும் பாருங்க, நீங்க இதே போலவே பதிவிட்டு இருக்கிற பல பேர் மேல பதிவிட்டு இருக்கிற திமுக காரர்களை நோக்கி, பாஜக காரர்களை நோக்கி இவருடைய செயல் திட்டம், செயல்பாடு என்னவா இருந்ததுன்னு பாருங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நம்ம அந்த கோவத்தை பட வேண்டியதா இருக்கு. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கோவம் எனக்கு என்னன்னா, ஒரு காவல்துறை இப்படி நடக்கும், ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் இப்படி நடக்கலாம், ஒரு தாலுகா அலுவலகம் இப்படி நடக்கலாம், வட்டாட்சியர் அலுவலகம், ஏன் ஒரு கலெக்டரேட் கூட அப்படி நடக்கலாம். அதுக்கு மாற்று வழிகள் இருக்குது. ஆனா ஒரு காவல்துறை எப்படின்னா, எந்த புகாரையும் போய் சொல்லக்கூடிய இடம் காவல்துறை தான். காவல்துறை அப்படி நடந்தா நம்ம எங்க போய் அதை முறையிடுறது? காவல்துறையில் இது போன்ற ஆட்கள் வருவது தாய்மடியில் நஞ்சு இருந்து பால் குடிப்பது போன்றது. அவ்வளவு ஆபத்தானது. அது நம்பி போகிற இடம். நீதிமன்றமும் காவல் நிலையமும் இப்படி இருக்கவே கூடாது. அந்த விதத்துல தான் எனக்கு அந்த காலையில் அந்த கோபம் ஏற்பட்டது. சார், இந்த ஒரு விஷயத்துல நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்புலேயே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் பர்சனலா அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க சமூக வலைத்தளங்கள் மூலியமா. பர்சனல் அட்டாக்னா எந்த மாதிரியான விதத்துல சார்? ட்விட்டர்ல ஒரு இது போடுறாரு, டாக்ஸ் பார்க்கிங் டேன்னு இது ஒன்று போடுறாரு. அதாவது நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னு போட்டுட்டு அது நாம் தமிழரை மீன் பண்ணி போடுறாரு. நீங்க இன்னைக்கு என்ன குறைப்பாங்க, இன்பாக்ஸஸ் ஓப்பன் அப்படின்னு போடுறாரு. அதான் நீங்க செய்தி போடுற பெட்டி திறந்து இருக்குதுன்னு போடுறாரு. இது என்ன ஒரு கண்ணியம் மிகுந்த காவல்துறைக்கு அதிகாரி செய்கிற வேலையா சொல்லுங்க? இதை யார் செய்வா? இதை ட்விட்டரை கையாளுகிற ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆளு செய்யக்கூடிய வேலை தானே தவிர, இதை எப்படி ஒரு பொறுப்புள்ள ஒரு காவல் அதிகாரி செய்யும்? இது ஒரு மோசமான முன்மாதிரி இல்லையா? இந்த காவல் அதிகாரி இப்படி நடந்து கொள்வது ஒரு மோசமான முன்னுதாரணம் இல்லையா? இதை போலதான் அப்புறம் நாளைக்கு இதை பார்த்து டிஎஸ்பி நடந்துப்பாரு, இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் நடந்துப்பாரு, அதை பார்த்து எஸ்ஐ நடந்துப்பாரு. அவரும் இதே மாதிரி ஆளுக்கு ஒரு ட்விட்டர்ல பேஜ் ஒன்று, வாட்ஸ்அப்ல ஓப்பன் பண்ணி வாங்கடா பார்க்கலாம், திருடுறீங்களா, உங்களை பாருடா, அதை பண்ணிடுறா, இதை பண்ணிடுறான்ட்டு தெரு ரவுடிங்க போல இவங்களும் பேசிக்கொண்டிருந்தால் காவல்துறைக்கும் மற்றவர்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? இப்போ அப்படி நடக்கக்கூடாது. இன்னொன்னு, இவர் எல்லா இடங்களும் எப்படி நடந்திருக்காருன்னு பாருங்க. வேற எந்த கட்சியை நோக்கினா இவர் அப்படி நடந்திருக்காரான்னு பாருங்க. இல்லையே, ஏன் நடக்கலாம்? அப்போ அவருக்கு ஒரு மனசாய்வு இருக்குது, அல்லது ஒரு எண்ணம் இருக்குது, அல்லது ஒரு திட்டம் இருக்கிறது தான் நம்ம கருத வேண்டியதா இருக்குது. அவர் இந்த பிரச்சனையை தொடக்கலன்னா ஏதுங்க இந்த பிரச்சனை? அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நோக்கி செயல்படுகிறாரோ என்கிற ஐயப்பாடு நமக்கு ஏற்படுகிறது. அதனாலதான் நம்ம அவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாகும். நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி எந்த காவல்துறை அதிகாரி பற்றியாவது அப்படி நாம் தமிழர் கட்சி சேர்ந்து யாராவது எங்கேயாவது பேசியிருக்காங்கன்னா நீங்க பாருங்க. மற்ற அரசியல் வெளியில இருக்கிற மாற்றுக் கட்சியினரை, எதிர்கட்சியினரை, ஆளுங்கட்சியினரை, வேறு வித நிலைப்பாடு கொண்ட கருத்தியல் கொண்டவர்கள்கிட்ட 1008 முரண்பாடு பேசியிருக்கிறாங்க. ஆனா எப்பொழுதாவது காவல்துறையை நோக்கி தம்பிகள் தங்கைகள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா நீங்க பாருங்க. அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் இவரை பற்றி மட்டும் சொல்ல வேண்டியது, அதாவது மலிஸ் இன்டென்ஷன் இருக்கான்னு பாருங்க. அது தனிப்பட்ட முறையில் எதனா எதிர்ப்பு இருக்கா? ஒரு குரூர எண்ணம் இருக்கா? அவரை பழிவாங்க வேண்டிய நோக்கம் இருக்கா? தேவை இருக்கா?
அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாருன்னு கூட இந்த சிக்கல் ஏற்பட்ட வரைக்கும் நம்ம தேட வேண்டிய தேவையில்லாம தானே இருந்தது. அவர் ஒரு காவல் 11 இருந்து இருக்காரு. அவரும் ஒரு வழக்குல வந்திருக்காரு. அவரும் அவர் மேலேயும் ஒரு முதல் தகவல் அறிக்கை, விவாகரத்து வழக்கு, வரதட்சணை கேட்ட வழக்கு திரும்ப முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரும் துறை ரீதியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் தீர்ப்பாயத்துக்கு ட்ரிபியூனலுக்கு போய் அந்த உத்தரவை நீக்கிட்டு வந்திருக்காரு. இவ்வளவு அவருக்கும் தான் நடந்திருக்கு. அவரும் ஒரு எல்லா சிக்கலையும் பார்த்து தான் இருக்காரு. நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாள் இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு கூட நம்ம அதை பேசலையே. நம்ம என்ன வெங்கடாச்சலபதிக்கு வேண்டிக்கிட்டா வந்திருக்கோம் இப்படிலாம் பேசணும்ட்டு இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த சூழ்நிலைக்கு அவர் தள்ளுகிறார். இன்னொன்னு, ஒரு அரசியல் கட்சியை நோக்கி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் போல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு எந்த காவல்துறை அதிகாரிக்கும் உரிமை கிடையாது. உரிமை கிடையவே கிடையாது. உறுதியா கிடையாது. அவர்கள் தான் செய்கிற செயல்பாடு சம்பந்தமா ட்விட்டர்ல போனோம். அதுவே வயலேஷன் ஆஃப் சர்வீஸ் ரூல்ஸ். அவர் தங்களுக்கு உரிய நடத்தை விதியை மீறி தான் அவர் நடந்திருக்கிறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க எந்த ஒரு செய்தி போடணும்னாலும் நீங்க உரிய அனுமதி வாங்கணும். நீங்க அனுமதி வாங்காம இஷ்டத்துக்கு ஏதோ போன ராம சுப்ப சோம மாதிரிலாம் அவர் போட முடியாது. அப்ப அதுவே அவரே சட்டத்தை மதிக்கவில்லை என்றதோட அது அடையாளமே அந்த விதிமீறிய செயல் தான் நான் சொல்றேன். அப்படி அவர் காவல்துறை அதிகாரி நடந்து கொள்ள முடியாது. பட் ஒரு வருண் என்கிற நபர் ஒரு ட்விட்டர் பதிவு போடுறது எந்த விதமான சிக்கலும் இல்லை. வருண் என்கிற நபரை பற்றி நான் பேசுறேன். ஏன்னா அந்த வருண் என்கிற நபர் எந்த தாயின் மகனோ, எங்கு பிறந்தாரோ, எங்கு வளர்ந்தாரோ, யாரோட திருமணம் கொண்டாரோ எனக்கு தேவையில்லை. அது போல 1500 வருண்கள் மட்டுமே இருக்கக்கூடும். எனக்கு அது பொருட்டல்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அது தேவையும் இல்லை. வருண்ன்ற பேரெல்லாம் தேடி தேடியா பேசிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல இல்ல. இவரை பேசுறதுக்கான காரணம்னா, இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக செயல்படும் போது இவர் சரியாக செயல்படவில்லை என்றுதான் குற்றச்சாட்டு. அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுங்க. பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, மற்ற கட்சியை பத்தி அவர் பேசியிருக்காரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஏன் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுவதற்கு உண்டான அவசியம் இப்ப என்ன ஏற்பட்டிருக்கு? அதுதான் இப்போ நாம் தமிழர் மற்ற கட்சியை பத்தி பேசி இருக்கிறாரா நான் கேட்டதுக்கு என்னன்னா, அந்த சிக்கல் எப்படி நாம் தமிழர் கட்சியில அவர் ஆரம்பிச்சு விட்டாரு, அதனாலதான் அவர் பேசுறாருன்ற அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய குறி ஏன் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இருக்குதுன்றது, அதனாலதான் நாங்க பேச வேண்டி வருது. இல்லைன்னா நாங்கள் அவரை பற்றி பேச வேண்டிய தேவை எங்க ஏற்பட்டிருக்குது. நான் அதான் கேட்கிறேன். இதற்கு முன்னாடி எந்த ஐபிஎஸ் அதிகாரியை பற்றியாவது, எந்த ஐஏஎஸ் அதிகாரியை பற்றியாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து எந்த தம்பி தங்கையாவது பேசியிருக்காங்களா நீங்க பாருங்க. அப்ப பேசல, ஏன் இவரை பற்றி பேச வேண்டாம்? இவர் தான் அதுக்கு வித்துடுகிறார். அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் போல ஒரு அந்த சிக்கலை ஆரம்பிச்சு விடுறாரு. இதெல்லாம் யாருங்க செய்வா? ட்விட்டர்ல இது போல பேசுறதுலாம் பேஸ்புக்ல யார் செய்வா? சாதாரண மனோபாவம் கொண்டவங்க, ஒரு மூன்றாம் தர மனோபாவம் கொண்டவங்க செய்யறதுங்க. இதெல்லாம் கட்சியில கூட ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, தகுதியான இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க, இந்த பதிவிட மாட்டாங்க. அதை தானே நம்ம வருந்துறோம். அதை தானே நம்ம உண்மையிலே நம்ம அதை நினைச்சுதான் வெட்கப்படுறோம். ஏன் டிஜிபி எல்லாம் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இது நடத்தை விதிகளுக்கு புறம்பா இல்லையா? அப்போ இது அந்த உயர் அதிகாரிகளும் இதுக்கு ஒத்துழைக்கிறார்களோ அல்லது ஒத்து ஊதுகிறார்களோ, ஒத்து இசைக்கிறார்களோ அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு வருது. அவரை குறிப்பிட்ட எங்களை நோக்கி நகர்த்துகிறார், வழக்குகளை போடும்படி சொல்றாரு. எங்க தென்காசியில, திருநெல்வேலியில, நாகர்கோயில்ல, கன்னியாகுமரியில் நடக்கிற பிரச்சனைக்கு அவர் எதுக்குங்க வேற இடத்துல கைது செய்யப்படுறாரு? நீங்க அதை சொல்லுங்க. விக்கிரவாண்டியில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏங்க உங்களுக்கு திருச்சியில கைது செய்யப்படுறாரு? தென்காசியில ஏங்க கைது செய்யப்படுறாரு? ஏங்க திருச்சிக்கு அழைச்சு வருவார்? சிக்கலை விக்கிரவாண்டியில பேசுறதுன்னு சிக்கல். விக்கிரவாண்டி காவலர்கள் நடவடிக்கை எடுக்காம எதற்காக திருச்சி காவலர்கள் தென்காசியில போய் கைது பண்ணும்? அப்ப தென்காசியிலாவது நடவடிக்கை எடுக்கும். அப்போ இவருடைய சரகத்துல, இவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஆட்கள் தான் இவரோட உத்தரவின் பேரில் தேடி இந்த வேலையை செய்கிறார்கள், இந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். நமக்கு புரியுதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு புரியுதுல? இப்போ திருவள்ளூர்ல ஒரு வழக்கு நடக்குது, சண்டை நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா திருவள்ளூர்ல இருக்கிற காவல் நிலையம் தான் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணணும். திருவள்ளூர் இருக்கிற காவலர்கள் போய் தென்காசியில கூட கைது பண்ணணும். நான் விக்கிரவாண்டியில் நடக்கிற சிக்கலுக்கு திருச்சியில வழக்கு பதிவாகி தென்காசியில போய் கைது பண்ணி புழல்ல கொண்டாந்து அடைக்கிற அளவுக்கு வருதுன்னா நீங்க மாத்தி யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி நடக்குது? ஏன் எல்லாமே திருச்சியை மையமா நோக்கி நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் என்ன புரிஞ்சு? அப்ப இதுல ஏன் அந்த ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி உள்ள பகுதியில மட்டும் இந்த சிக்கல் ஏற்படுது? அப்போ அவர் அதை நகர்த்துறாரு. ஏங்க, சாட்டை துறைமுருகனோட கைபேசி இருக்கு, அவரை வழக்குல கைது பண்றாங்க. திருச்சி காவல் தானே கைது பண்றாங்க. திருச்சி சைபர் கிரைம் தானே, அந்த காவல் பிரிவு தானே கைது பண்ணுது. கைது பண்ணவங்கள இப்ப நான் என்ன கைது பண்றாங்க? என் கிட்ட இருந்து கைது பண்ணுவோம் 2 வாட்ச், என்னோட பேனா,
என்னுடைய பிரேஸ்லெட் எல்லாம் கழட்டுறாங்க, என்ன சிறையில வைக்கிறதுக்காக கழட்டுறாங்க. முடிஞ்சு வெளியே வரும்போது என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இந்த குறிப்பிட்ட வழக்குல ரிமாண்ட் ஆகல, ரிமாண்ட் ஏற்க மாட்டேன்னு நீதிபதி சொல்லிட்டாரு. உடனே என் பொருள் எல்லாம் கொடுக்க வேண்டியதானே, நீங்க வச்சுக்க வேண்டிய தேவை என்னது? என் செல்போனை நீங்க திறந்து பார்க்க வேண்டிய தேவை என்னது? அதோட அவசியம் என்ன இருக்கு? அது அது போயிருக்குன்றத நான் சொல்றது விடுங்க. முதல்ல நீங்க என்னோட செல்போனை திறந்து பார்க்க, தம்பி சாட்டை துறைமுருகனோட செல்போனை நீங்க அவுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எதெல்லாம் நீங்க அவுத்து பார்ப்பீங்க கேள்வி. அவர் மீதான வழக்கு என்ன? அவர் இது போன்ற ஆபாசமாக பேசிட்டாரு, தரக்குறைவா பேசிட்டாரு, முன்னாள் முதலமைச்சரை பத்தி தப்பா பேசிட்டாரு, இல்ல பட்டியல் அந்த பேரை பயன்படுத்தி இதுதானே அடிப்படையில் குற்றச்சாட்டு. அதற்கான அடிப்படை ஆதாரம் என்ன? பேசிய பேச்சு அடிப்படை ஆதாரம். அதை தாண்டி செல்போனை நீங்க கைப்பற்ற வேண்டியது. அப்போ ஒரு சாதாரண கேஸ்ல நீங்க கைப்பற்றினா வீட்டுல சொத்து பத்திரம் கூட கைப்பற்றுவீங்களா? ஒரு சாதாரண டிராபிக்ல போகும்போது நீங்க லைசன்ஸ் கொண்டு வரல, லைசன்ஸ்க்காக தேட போறீங்க, அவர் கையில ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வச்சிருக்காரு, அதை சீஸ் பண்ணிப்பீங்களா? நீங்க அதை கைப்பற்றி வச்சுப்பீங்களா? இதெல்லாம் என்னங்க, என்ன அடிப்படை இல்லாத வேலைகள் இது? ஏங்க சரி, இதை கைப்பற்றுச்சுல யாரோட கட்டுப்பாடுல? திருச்சி சைபர் கிரைம் போலீஸோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அந்த பொருட்கள் எல்லாம். அதை தாண்டி அதுல இருக்கிற தகவல்கள் திருச்சி சூர்யாவுக்கு போகணும். ஏன் போகுது? யார் கொடுத்தா? இவர் தானே அந்த அந்த பகுதியில் இருக்கிற அதிகாரி, இவர் தானே எஸ்பி, இவர் கட்டுப்பாட்டு பகுதியில் தான் இருக்குது. இவர் நாங்க இந்த புகார் சொல்றோம்ல, நல்ல நேர்மையான அதிகாரி தானே அவர் படி, அவர் பேஸ்புக் பதிவுகள் படி, அவர் ட்விட்டர் பதிவுகள் படி அப்படியே உண்மையை காப்பாற்ற துடிக்கிற அதிகாரி தானே அவரு. அப்படி சொல்லி நான் சொல்றேன்ல, என்னோட செல்போனை திருடி இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நாங்க சொல்றோம்ல, புகார் கொடுத்துருக்கல, கண்டுபிடிக்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நான் பாருங்க இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணிருக்கேன். இல்லங்க, உங்க போன்ல இருந்து ஒரே ஒரு தகவல் கூட திருடு போலங்க. ஏன் சொல்லல? சொன்னாரா இன்னி வரைக்கும்? சொல்லுங்க. ஒரு தகவல் கூட திருடு போலங்க, நீங்க பொய்யான குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லல? மாதம் 1 தாண்டிடுச்சுல்ல, ஏன் சொல்லல? சொல்லுங்க. ஏன்னா அதுதான் உண்மை. அதுல இருந்து தகவல்கள் திருடப்பட்டிருக்குன்னு விரோதமா, அவருடைய விருப்பத்துக்கு விரோதமா அதுல எடுக்க பாஸ்வேர்டை கேட்டு தொந்தரவு பண்ணி அவரை மிரட்டி பாஸ்வேர்டை வாங்குறாங்க. வாங்கி என் செல்போனோட பாஸ்வேர்டு உங்களுக்கு எதுக்குங்க? காவல்துறைக்கு எதுக்கு? குற்றச்சாட்டு அதுவா? என் செல்போன்ல என்ன ரகசிய தகவல் வந்தது, அதை கைப்பற்றதுக்கான குற்றச்சாட்டா? அதற்கான வழக்கா? அப்படி வழக்கா இல்லாத போது நீங்க எதுக்குங்க அந்த செல்போனை கைப்பற்றுறீங்க? செல்போனை நீங்க கஸ்டடியில வச்சுக்கலாம், நான் திரும்பி வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக பொசஷன்ல வச்சுக்கலாம். ஆனா நீங்க அதை ஓபன் பண்ணும், அதுல உள்ள விஷயத்தையே பார்க்கறதுக்கு கிடையாது. நான் சொல்றேன், குறிப்பா காவல்துறை மேல குற்றச்சாட்டு சொல்றேன். இதே காவல்துறை திருடி தான் கொடுத்தது, திருச்சி சூர்யாவிடம் கொடுத்தது நான் சொல்றேன்னு வச்சுக்கிறேன். என் குற்றச்சாட்டு அது இல்ல. இந்த குற்றச்சாட்டு பொய்யானது. நாங்க பாருங்க, இந்தாங்க 1008 இன்னைக்கு தொழில்நுட்பம் இருக்கு. நீங்க செல்போன்ல குறிப்பிட்ட தேதிக்கு முன்ன, இப்ப 4ஆம் தேதி 4 மணிக்கு என்ன பதிவு இருந்ததோ, 4ஆம் தேதி 4 மணி 1 நிமிஷத்துக்கு அந்த பதிவுல ஒரே ஒரு புள்ளியோ கோடியோ சேர்த்தீங்கன்னா கூட எலக்ட்ரானிக் கோடிங் ஷீட்ல உங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம், இது மாறிடுச்சு, இத்தனை மணிக்கு இது இன்புட் வந்திருக்கு, இது பழசு இல்ல அப்படின்றத காட்டும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. நீங்க அதை பிரிச்சு காப்பி பண்ணியிருந்தாலே, அதை ஓபன் பண்ணி காப்பி பண்ணியிருந்தாலே, ஒரே ஒரு லெட்டர் நீங்க அதை டைப் பண்ணியிருந்தாலே அதுல இருக்கும். நீங்க ஏன் பாருங்க, இத்தனாம் தேதி ரிப்போர்ட் படி, ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி பாருங்க, இத்தனாம் தேதி நாங்க வாங்கி இருக்கிறோம், அப்படியே தான் இருக்கு, இது எதுவுமே போகலன்னு ஏங்க சொல்லல? ஏன் சொல்லல? காவல்துறை அவ்வளவு நேர்மையா, நீங்க நேர்மையாளர், நீங்க பறைசாற்றிக் கொள்வது, பீற்றிக் கொள்வது உண்மையாக இருந்தால் அதுதான் சரின்னு இருந்தா, அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் இதை நிரூபிக்கலன்னு கேட்கிறேன். ஒரு மாறலாம். நீங்க யாரோ ஒருத்தர் மருந்து இல்லைன்னு போன் பண்ணா கூட நீங்க பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆளுங்களை வண்டி வச்சு கொண்டாந்து சேர்க்கல. நீங்க பெருமகன், நான் பாராட்டுறேன், தலை வணங்குறோம். அவ்வளவு பெரிய சமூக சேவைக்கு சொந்தக்காரர் நீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இது சேவை இல்லையா? அதுவாது நீங்க செய்யலாம், செய்யாம போலாம், இது உங்க கடமை இல்லையா? அப்ப நீங்க கடமை தவறிய காவல் அதிகாரி நான் பதிவிடட்டுமா, சொல்லட்டுமா? ஏன்னா உங்க கடமை. நான் என்னோட குற்றச்சாட்டை, நான் என்னோட புகாரை ஏற்று அதை நீங்க செஞ்சு கொடுக்க உங்க கடமை. அப்ப காவல்துறை பணியில இருந்து நீங்க தவறிட்டீங்கன்னு சொல்லலாமா? சொன்னா அது தவறாகுமா? சொல்லுங்க. அப்போ அதற்கு மட்டும் மௌனமா இருப்பார், அதுக்கு எதுவுமே பேச மாட்டார், அதை பற்றி கருத்துக்கள். இந்த ஒரு 4 யூடியூப் சேனல், அதாவது நல்ல ஏன் சொல்லலாமா? இல்ல, அது யூடியூப் ரோட்டஸ், இன்னும் நிறைய சேனலுக்கு அதர்மம், இது போன்ற சேனல். அது ஏன்னா அது நம்ம அது வாயில அந்த பேரை சொல்றதே கெட்ட வார்த்தை சொல்றதுக்கு சமானது. அதை விட 2 கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், அந்த அளவுக்கு மோசமானது. அதுல பேசுறவங்க அண்ணன் சீமான் அவர்கள் குடும்பத்தை பற்றி, மனைவியை பற்றி, குழந்தை 5 வயது குழந்தையை பற்றி எல்லாம் அவதூறா பேச, 80 வயது தாயாரை பற்றி தரக்குறைவா பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க உங்களுக்கு உரைக்கலையான்னு கேட்கிறேன். உங்களுக்கு புரியலையா? அது உங்க மனைவியை சொன்னாங்கன்னு சொல்றீங்க, அது மிக நியாயமான உணர்வு, அதை நாங்க மதிக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு நியாயமான உணர்வு இல்லை. எங்களை பத்தி எல்லாம் பேசுனாங்க, ஏன் நீங்க யூடியூப் ரோட்டஸையோ அதர்மம் சேனல்லையோ நீங்க ஏன் அதுல இருக்கிற ஆட்கள் யாருமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல? எதுக்காக எடுக்கலன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க அவரோட கையாட்களாக இருக்கிறீங்களா? அவர்கள் செய்தால் அந்த குற்றத்தை நீங்க கேட்க மாட்டீங்களா?
இங்க நாம் தமிழர் பேர்ல முன்னாள் இருந்தவங்க ஃபேக் ஐடியில போட்டவங்க யார் பேராலும் தேடிட்டு வந்துடும் நீங்க சொல்றீங்கல்ல, கண்டுபிடிக்கிற ஐயா. நாங்க அதை தான் கேட்கறோம். கண்டுபிடிங்க, தவறு இருந்தா எங்களை கண்டுபிடிங்க. நீங்க நேர்மையாளர்னா, நீங்க உண்மையிலேயே சரியான காவல்துறை அதிகாரினா, நீங்க சொல்றீங்களா கண்டுபிடிச்சுனே வந்தா சீமானை மாட்டுவாருன்னு கூட சொல்றீங்கல்ல, அப்படியே கண்டுபிடிச்சு யூடியூப் அதர்மத்தையும் கண்டுபிடிச்சிட்டே போய் கரிகாலனை கண்டுபிடிச்சிட்டே போய் நேர போய் ஸ்டாலின் கூட பிடிங்க, நான் பாக்குறேன், நாங்க ஒத்துக்கிறேன், உங்களை மிகச்சிறந்த நேர்மையான காவல் அதிகாரி நான் ஒத்துக்கிறேன். இது அம்புலி மாமா வேலை யாருக்குங்க தெரியாது? இது என்ன இந்த டிஜிட்டல் உலகத்துல இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. நீங்க திமுகவிற்காக வேலை செய்வதில் எங்களுக்கு ஆட்சேபமே இல்லை. நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்காக வேலை செய்வதில் எங்களுக்கு ஆட்சேபமே இல்லை. திமுகவிற்காக வேலை செய்யுங்க. நீங்களே திமுகவா மாறாதீங்க, நீங்களே ஸ்டாலினா மாறாதீங்க. அது நல்ல போக்கு இல்லை. திருப்பவும் சொல்றேன், நீங்கள் இன்று இங்கு இருப்பீர்கள், அடுத்த 3 ஆண்டு கழித்து வேறொரு இடத்தில் இருப்பீர்கள், அடுத்த 3 ஆண்டு கழித்து வேறு மாநிலத்துல கூட இருப்பீங்க. ஆனா நாங்கள் அப்படி இல்லை. இந்த மண்ணில தான் எங்க கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இங்கதான் எங்களுடைய உடல்கள் இங்கதான் புதைக்கப்படும். நாங்கள் கொளுத்தப்பட்டால் எங்கள் சாம்பல் இந்த பூமியில தான், இந்த நதிகள்ல தான் கரைக்கப்படும். இங்கதான் நாங்க கரைஞ்சு போவோம். நாங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். இந்த மண்ணின் நலனுக்காக நாங்க பாடுபடுறோம். எந்த அரசியல் கட்சிக்காகவும் பாடுபடல. நாங்க எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் மக்கள் நலன் நோக்கி பாடுபடுறோம். மக்களுக்கு ஒரு சிக்கல் ரொம்ப நாங்க நிக்கிறோம், நீங்க நிக்க மாட்டீங்க. மக்கள் சிக்கலை தாண்டி உங்க ஆட்சியாளர்கள் மக்கள் சிக்கலை கேள்வி கேட்கிற ஆட்கள் இருந்தா